எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே ஜனவரி 2 அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜனவரி 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா, பொன்மொழி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது இது என்னென்னா, நீ உன் இறக்கைகளை விரிக்கும் வரையில் நீ எவ்வளவு தூரம் பறப்பாய் என்று உனக்கே தெரியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் படித்தேன் அதை. அதாவது என்னென்னா, அது உண்மை தானே, நீங்கள் இவ்வளோ தூரம் போக முடியும், உங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எந்த தூரம் போவீங்க, எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் படிக்க ஆரம்பித்தா தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியாது தானே. நம்மளோட லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் அந்த செயலை செய்யும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நல்லா ரெக்கையை நல்லா ஓப்பன் பண்ணி விரித்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள எல்லா அதிசயமுமே இருக்குது, எல்லாமே உங்களால் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். நாட்டின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் எதனிடையே இயக்கப்பட உள்ளது? ஆன்சர், கொல்கத்தா டு குவஹாத்தி இடையே. நியூயார்க்கின் மேயராக பொறுப்பேற்றுள்ள இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் யார்? ஆன்சர், ஜோரான் மம்தானி. இந்தியாவில் 2025 மொத்தம் எத்தனை புலிகள் உயிரிழந்துள்ளது? ஆன்சர், 166. 2022 புலிகள் கணக்கெடுப்பின்படி நாட்டில் மொத்த புலிகளின் எண்ணிக்கை? ஆன்சர், 3682. புலிகள் கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? ஸோ இதுக்கு ஆன்சர் 4 ஆண்டுகள். ஸ்டடி 5 ஆண்டுகள்கிட்ட ஆன்சர் 4 இயர்ஸ். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டத்தின் மூலம் கீழ்கண்ட எந்த அமைப்புகள் நிறுவப்பட உள்ளன? ஆன்சர், அனைத்தும். தேசிய விளையாட்டு வாரியம், தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம், அப்புறம் விளையாட்டு தேர்தல் குழு. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையொப்பமானது? ஆன்சர், 1960ஆம் ஆண்டு. இந்தியா வங்கதேச கங்கை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர், 1996ஆம் ஆண்டு. இந்தியா பாகிஸ்தான் இடையே அணுமின் உற்பத்தி நிலையங்கள் குறித்த பட்டியலை பகிர்வதற்கான ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையொப்பமானது? ஆன்சர், 1988ஆம் ஆண்டு. சுதர்சன சக்கர திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர், வான் பாதுகாப்பு. டிசம்பர் 2025 வசூலான ஜிஎஸ்டி? ஆன்சர், 1.74 லட்சம் கோடி. ஸோ ஜனவரி 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட், அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். எங்கு தொடங்கப்பட்டுள்ள சர்வதேச மலர் கண்காட்சி 2 கின்னஸ் உலக சாதனைகளை படைத்துள்ளது? ஸோ அகமதாபாத். ஸோ குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் தொடங்கப்பட்டுள்ள சர்வதேச மலர் கண்காட்சி இப்போது 2 கின்னஸ் உலக சாதனையை படைச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே போன வருஷம் ஒரு கின்னஸ் உலக சாதனை, அதுக்கு முன்னாடி ஒரு உலக சாதனைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2 உலக சாதனை படைச்சிருக்கு. இந்த வருஷம் நடந்த கண்காட்சி 2026 நடந்த கண்காட்சியில் 2 கின்னஸ் ரெக்கார்டை பண்ணியிருக்கு. இந்த அகமதாபாத் இன்டர்நேஷ்னல் ஃப்ளவர் ஷோ அப்படிங்கிறது இந்த வருஷம் நடந்த ஃப்ளவர் கண்காட்சியில். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெரிய ஒரு கோல வடிவில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோவில் இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு கின்னஸ் உலக சாதனை. அடுத்து சர்தார் வல்லபாய் படேலுடைய உருவப்படத்தை ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது ஒரு கின்னஸ் சாதனைன்னு சொல்லிட்டு 2 கின்னஸ் சாதனையானது வழங்கப்பட்டிருக்கு இந்த அகமதாபாத் இன்டர்நேஷ்னல் ஃப்ளவர் ஷோக்கு. சரிங்களா, நீங்கள் ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது. நியூ இயர்லேருந்து ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் சர்வதேச மலர் கண்காட்சி அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. ஸோ இதில் 2 கின்னஸ் உலக சாதனை அப்படிங்கிறது படைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னா, 2026 மிக பிரம்மாண்டமான மலர் கோலம். ஸோ அங்கே ஒரு கோலம் பார்த்தோம் இல்லையா, அது. அப்புறம் சர்தார் வல்லபாய் படேலுடைய மிகப்பெரிய மலர் உருவப்படம். இது 2க்கும் தான் கின்னஸ் உலக சாதனையானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஃப்ளவர் ஷோவை குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர் பூபேந்திர படேல் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. ஏற்கனவே 2024 உலகின் மிகப்பெரிய மலர் வடிவமைப்புன்னு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. 2025 உலகின் மிகப்பெரிய பூங்கொத்துங்கிற கின்னஸ் ரெக்கார்டு இருக்கு. இப்போ இந்த வருஷம் நடந்த ஃப்ளவர் ஷோவில் 2 கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்கு இந்த அலகாபாத் இன்டர்நேஷ்னல் ஃப்ளவர் ஷோ. ஸோ தொடர்ந்து 3 ஆண்டுகளாக கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்த மலர் கண்காட்சி அப்படிங்கிற பெருமையும் அகமதாபாத் சர்வதேச மலர் கண்காட்சி பெறுது. ரீசன் நியூஸ்.
ஸோ சமீபத்தில் அயோத்தியில் 26.17 லட்சம் அகல் விளக்குகள் ஒரே நேரத்தில் ஏற்றப்பட்டு கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் 2128 பேர் ஆரத்தி வழிபாடு பண்ணி அதுவும் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க யோகா நிகழ்ச்சியில் ஈடுபட்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரே நாளில் 5.9 லட்சம் ஆயுள் காப்பீடுகளை விற்பனை செஞ்சு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது LIC வந்து கின்னஸ் உலக சாதனை படைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ தமிழகத்தில் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தம் எத்தனை வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு இலவசமாக செலுத்தப்படுகிறது? ஆன்சர் 11 வகையான தடுப்பூசிகள் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் குழந்தைகளுக்கு வந்து செலுத்துறாங்க. ஸோ மெயின்லி பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக நோய்களால் பாதிக்கப்படுவாங்கன்னா பிறந்த குழந்தைகள், அப்புறம் வயதான முதியவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக இலவசமாக 11 வகையான தடுப்பூசிகள் BCG உள்ளிட்ட தடுப்பூசிகளானது செலுத்துறாங்க. ஸோ இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இந்த தடுப்பூசிகள் இலவசமாக செலுத்தப்பட்டு வருது தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ். ஸோ எல்லாருக்கும் ஆக்சஸ் ஆகும் இல்லையா? அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் இந்த குழந்தைகளுக்கு போய் ரெகுலராக ஒவ்வொரு தவணையாக செலுத்திட்டு வர்றது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க முடியாது இல்லையா? சப்போஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே இலவசமாக இந்த 11 வகையான தடுப்பூசிகளை குழந்தைகளுக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்போது தமிழக அரசு வந்திருக்காங்க, நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க அதுக்காக. ஸோ மொத்தம் 11 வகையான தடுப்பூசிகள் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் செலுத்தப்படுது. ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் 9.40 லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளானது செலுத்துறாங்க. இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசியை இலவசமாக வழங்குவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் பற்றி பார்க்குறோம். நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருதுகளை வழங்கியவர் யார்? ஆன்சர் CP ராதாகிருஷ்ணன். ஸோ துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருதை வந்து இப்போது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டர்டேவே பார்த்துருப்போம் இதை வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விருதுகளை வழங்கியிருக்காங்க. இந்த ராம்நாத் கோயங்கா என்பவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர், பத்திரிகை துறையின் முன்னோடியாக வந்து இவர் இருக்காரு. ஸோ இவர் மறைவுக்கு பிறகு இந்த விருதானது வழங்கப்பட்டு வருது. ஸோ கவனிங்க, தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தோட நிறுவனர் தான் ராம்நாத் கோயங்கா. இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், பத்திரிகை துறையோட முன்னோடி இந்த ராம்நாத் கோயங்கா. ஸோ இவர் மறைவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவாக சிறந்த இலக்கிய படைப்புக்கான எழுத்தாளர்களுக்கு இந்த விருதானது வழங்கிட்டு வராங்க. இப்போ வாழ்நாள் சாதனையாளர் விருது பார்த்தீங்கன்னா கன்னட எழுத்தாளர் சந்திரசேகர கம்பாரா என்பவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து புனைவு நான் ஃபிக்ஷன். இப்போ ஃபிக்ஷன்னா கற்பனை கதாபாத்திரங்களை கொண்டு எழுதக்கூடியது. நான் ஃபிக்ஷன் புனைவு அப்படின்னா என்னன்னா இது உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ புனைவு பிரிவில் சுதீப் சக்கரவர்த்திக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஷன் பிரிவில் சுபிதாபா என்பவங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க. அறிமுக எழுத்தாளர் பிரிவில் நேஹா தீட்சித் இவங்களுக்கு இந்த ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருதானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த ரீசன்ட் நியூஸ். ஸோ பிரதமரின் ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருது இப்போ ரீசெண்டாக வந்து வழங்கினாங்க இல்லையா, சிறுவர்களுக்கான ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருது. அந்த விருது மொத்தமாக 20 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து வியோமா பிரியா அப்படிங்கிற சிறுமிக்கும் கமலேஷ் குமார் அப்படிங்கிற சிறுவருக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து உலக விலங்கு நல விருதானது ஆனந்த் அம்பானிக்கு வந்து சமீபத்தில் கொடுத்துருப்பாங்க. வந்தாரா அப்படிங்கிற மையத்தை வந்து நிறுவி சிறப்பாக செயல்படுறதுக்காக. ஐக்கிய நாடுகள் சபையுடைய சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் விருதானது சுப்ரியா சாஹுக்கு கொடுத்துருக்காங்க. எத்தியோப்பியாவுடைய உயரிய விருது பெற்ற முதல் உலக தலைவர் யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓமன் நாட்டுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஓமன் விருதும் பிரதமர் மோடிக்கு கொடுத்துருக்காங்க. விஞ்ஞான் ரத்னா விருது பார்த்தீங்கன்னா ஜெயந்த் நார்லிகருக்கு கொடுத்துருக்காங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். அகமதாபாத் டு மும்பை புல்லட் ரயில் திட்டம் எத்தனை கிலோமீட்டர் தொலைவுடையது? ஆன்சர் 508 கிலோமீட்டர் தொலைவுடையது. ஸோ அகமதாபாத்தையும் மும்பை இணைக்கும் வகையில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது இயக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான பணிகளானது இப்போ நடைபெற்று வருது. இது 508 கிலோமீட்டர் லென்த்துக்கு வந்து இந்த புல்லட் ரயில் திட்டமானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 85%, அதாவது இந்த 508 கிலோமீட்டரில் 465 கிலோமீட்டருக்கு 85% வந்து பாலங்களை கொண்டிருக்கு. இவ்வளோ கிலோமீட்டர் பாலங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போது அகமதாபாத் டு மும்பை இடையே வந்து இயக்குறாங்களே, இது நம்ம நாட்டுடைய முதல் புல்லட் ரயில் திட்டம். ஜப்பானுடைய நிதி உதவியின் மூலமாக தான் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
இந்த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது மணிக்கு அப்படின்னு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். பூமியை விட வலிமையான ஈர்ப்பு விசையை உருவாக்கக்கூடிய சீஃப் 1900 இயந்திரத்தை எந்த நாடு உருவாக்கி உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து சீனா. ஸோ பூமி ஈர்ப்பு விசை கொண்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதனால தான் நம்ம இங்கே நிற்கிறோம். அந்த மாதிரி பூமியை விட அதிகமான ஈர்ப்பு விசை, ஸோ 1900 மடங்கு அதிக ஈர்ப்பு விசை கொண்ட ஒரு இயந்திரத்தை உருவாக்கியிருக்கு சீனா. அந்த இயந்திரத்தோட பேர் தான் சீஃப் 1900 அப்படிங்கிறது. ஸோ இதனால நிறைய இப்போ விண்வெளியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை வந்து அதிகமாக இருக்கனால அதுக்கேற்ற சூழல் இங்கே உருவாக்கி இங்கே பல்வேறு ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஸோ இதான் அந்த சீஃப் 1900 அப்படிங்கிற சீனா உருவாக்கிய அதிக ஈர்ப்பு விசையை உருவாக்கக்கூடிய ஒரு கருவி. ஸோ பூமியை விட 1900 மடங்கு வலிமையான ஈர்ப்பு விசையை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த சீஃப் 1900 அப்படிங்கிற ஹைப்பர் கிராவிட்டி சென்ட்ரிஃபியூஜ் இயந்திரம். ஸோ இதோட பயன்கள் என்ன? விண்வெளியில் உள்ள அதிக ஈர்ப்பு விசை சூழலை பூமியிலே உருவாக்கி இங்கே ஆய்வு பண்ண முடியும். இதுக்கு விண்வெளிக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அடுத்து மண் மாசு பரவலை ஆய்வு செய்யலாம், நில அதிர்வுகளை ஆய்வு செய்ய முடியும், அதிவேக ரயில்களால் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ப்ளூபேர்ட் 6 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா LVM-3 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணாங்க. இது அமெரிக்காவுடைய செயற்கைக்கோள். இதை வந்து இஸ்ரோ LVM-3 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை இஸ்ரோ அனுப்பிய அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள். PRSS-1 அப்படிங்கிற செயற்கைக்கோள் பாகிஸ்தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக சீனா வந்து குவாய்ஜோ 1A அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக புதிய தொலையுணர்வு செயற்கைக்கோளை லான்ச் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திறலை வந்து உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதில் முதன்மையான நிறுவனமாக பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் வந்து இந்த செயல்பாடை பண்ணுறதுக்காக தேர்வு செஞ்சுருக்காங்க. இது கூட சேர்ந்து ஒரு 2-3 நிறுவனங்களும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட தலைமையில் அதில் முக்கியமான நிறுவனம் பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம். ஒரு 12 செயற்கைக்கோள்களை ஒரே இடத்துல நிறுத்தி திரள் மாதிரி உருவாக்கி ஆய்வு செய்கிறது. நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஸ்கீம். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா எப்போது தொடங்கப்பட்டது? அண்ட் 2017 ஜனவரி 1 தான் இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்கீம் வந்து ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணாங்க 2017. இப்போ இந்த வருஷம் ஜனவரி 1 அப்படின்னு பார்க்கும்போது 9 வருஷமானது ஆயிருக்கு. ஸோ இப்போ 9 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு இந்த ஸ்கீமை ஒட்டி. அதனால தான் இந்த ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்குறோம். இது உங்களுக்கு ஷார்ட்டாக PMMVY, அதாவது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்னு ஃபுல் ஃபார்மாகவும் கேட்கலாம் அல்லது ஷார்ட் ஃபார்மாகவும் கேட்கலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க 2017 ஜனவரி 1. ஸோ மகளிர் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி அமைச்சகம், குழந்தைகள் நல அமைச்சகத்தின் சார்பில் தான் இந்த ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க. 9 ஆண்டுகளானது நிறைவடைஞ்சிருக்கு. கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவியானது கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேபி, இப்போ 19 வயதான பெண்களுக்கு தான் இந்த ஸ்கீம் பயன்பெற முடியும். இந்த ஸ்கீம்ல இணையக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் குழந்தைக்கு 5000 ரூபாய் வரைக்கும் நிதி உதவி கொடுக்குறாங்க. 2வது குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்கு அப்படின்னா 6000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் வந்து இந்திரா காந்தி மாத்ருத்வா சஹ்யோக் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. 2010 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2017 தான் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனான்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. 19 வயதான கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் தான் இந்த ஸ்கீம்ல பயன்பெற முடியும். 19 வயது அதுக்கு மேல இருக்கும் போது தான் இந்த ஸ்கீம்ல அவங்க பயன்பெற முடியும். ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து 5000 கொடுக்குறாங்க. 2வது குழந்தை வந்து கேர்ள் சைல்டா இருக்கு அப்படின்னா 6000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் 4 கோடிக்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு 19000 கோடிக்கும் அதிகமான உதவியானது, அதாவது நிதி உதவியானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீம்ல பயன்பெறணும் அப்படின்னா இப்போ அங்கன்வாடி பணியாளர்கள்ட்ட இல்லைன்னா ஆஷா பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள அணுகி இது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி பயன்பெற முடியும். இதில் நிதி பங்கீடு எவ்வளோன்னா 60:40. ஸோ ஸ்டேட்ஸ் வந்து 40% நிதியும் மத்திய அரசு வந்து 60% நிதியும் வழங்குவாங்க. சென்ட்ரல் ஸ்கீம் 25060 கோடி மதிப்பிலான ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2025 நவம்பர். ஸோ போன வருஷம் நவம்பரில் தான் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் அப்படிங்கிறது 25060 கோடியில் தொடங்கியிருப்பாங்க.
அதாவது என்னன்னா ஒரு அமெரிக்கா வந்து நம்ம மேலே டாரிஃப் 50% வந்து டாரிஃப் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஏற்றுமதிங்கிறது பாதிக்கப்படும் இல்லையா? ஸோ அதை ஏற்றுமதியை வந்து அந்த டைமில் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நவம்பரில் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் அப்படிங்கிறது 25,060 கோடியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தோட ஃபர்ஸ்ட் ஃபேஸில் முதல் கட்டமாக இந்த ஸ்கீமில் மொத்தமாக வந்து 25,060 கோடி. அதில் முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்தை அணுகலை மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு 4,531 கோடியை வந்து மத்திய அரசு விடுவிச்சிருப்பாங்க. இப்போ ரெண்டாவது கட்டத்தில் 2 திட்டங்கள் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டங்கள் வந்து தொடங்கிறாங்க மத்திய அரசு. அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து வட்டி மானிய திட்டம், இன்னொன்று வந்து கடன் உத்தரவாத திட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு 4,531 கோடி, செகண்ட் ஃபேஸில் 2 திட்டங்களை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அந்த 2 திட்டத்துக்கும் மொத்தமாக 7,295 கோடி. இந்த 25,060 கோடியில் 7,295 கோடி இப்போ தொடங்கக்கூடிய 2 திட்டங்களுக்கு. ஸோ அந்த 2 திட்டங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா வட்டி மானிய திட்டம், அது வந்து 5,181 கோடியில் செயல்படுத்துறாங்க. அதுக்கடுத்து கடன் உத்தரவாத திட்டம், இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2,114 கோடியில் வந்து செயல்படுத்துறாங்க. இப்போ வட்டி மானியம் திட்டம்னா இப்போ அந்த ஏற்றுமதி தொடர்பான MSME நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வட்டி மானியம் கொடுக்கறது. கடன் உத்தரவாத திட்டம், கடன் உத்தரவாதம் அப்படின்னாலே ஒரு நிறுவனத்துக்கு கடன் கொடுக்குறாங்க, ஒரு நபருக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களால கட்ட முடியலாட்டி நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டி கொடுக்கறது அந்த கடன் உத்தரவாதம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஏற்றுமதி செய்யக்கூடிய MSME நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாதம் வழங்கும் வகையில் செகண்ட் ஸ்கீமானது இந்த ஸ்கீமில் லான்ச் பண்ணுறாங்க. அது 2,114 கோடியில். ஃபர்ஸ்ட் பாருங்க, வட்டி மானிய திட்டம் பார்க்குறோம் இல்லையா, MSME ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு வந்து 2.75% வரைக்கும் மானியமானது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். ஒரு நிறுவனத்துக்கு ஆண்டுக்கு 50 லட்சம் வரைக்கும் உச்ச வரம்பானது அந்த ஸ்கீம்ல நிர்ணயிச்சிருக்காங்க வட்டி மானிய திட்டத்தில். நெக்ஸ்ட் கடன் உத்தரவாத திட்டம், ஏற்றுமதியோட தொடர்புடைய MSME நிறுவனமா இருக்கு அப்படின்னா அதிகபட்சமா ஆண்டுக்கு 10 கோடி வரைக்கும் கடனுக்கான கேரண்டி உத்தரவாதம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதுல குறு சிறு நிறுவனங்களா இருக்குன்னா 85% கடன் உத்தரவாதம் வழங்கப்படும். நடுத்தர ஏற்றுமதி நிறுவனங்கள் அப்படின்னா 65% வந்து கடன் உத்தரவாதமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், நியமனங்கள். வாரன் பஃபெட் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் வந்து தொழிலதிபர். ஸோ வாரன் பஃபெட் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர், பங்கு சந்தைகளில் முதலீடு செஞ்சு அவர் மூளையை மட்டுமே யூஸ் பண்ணி நிறைய பணத்தை வந்து சம்பாதிச்சிருக்காரு வாரன் பஃபெட். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஓய்வு பெறுவதாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ வாரன் பஃபெட் பார்த்தீங்கன்னா இப்போ பெர்க்ஷைர் ஹாத்வே அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரியா இருக்காரு. அந்த பொறுப்புலேருந்து இப்போ ஓய்வு பெறுவதாக அந்த வாரன் பஃபெட் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவருடைய வயது 95. ஸோ பங்கு சந்தையின் பிதாமகன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரபலமாக அறியப்படுறாரு. அமெரிக்காவை சேர்ந்தவர் இவர். இப்போ இந்த பெர்க்ஷைர் ஹாத்வே அப்படிங்கிற நிறுவனத்தோட பதவியிலேருந்து CEO பதவியிலேருந்து ஓய்வு பெறாரு. இவரோட சொத்து மதிப்பு என்னன்னா 15 லட்சம் கோடி. ஸோ இவர் எழுதின ஒரு புத்தகம் தான் ஐ ஹேட் பிகம் அ கேபிட்டலிஸ்ட் அண்ட் இட் ஃபெல்ட் குட் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. இவர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி பெரிய பணக்காரரை வந்து மாறியிருக்காரு. ஸோ உலகளாவிய பில்லியனர்களில் பார்த்தீங்கன்னா இவர் $150 பில்லியன் சொத்து மதிப்போட 10வது இடத்துல வாரன் பஃபெட் வந்து இருக்காரு. ஸோ அதாவது நீங்கள் உழைக்கணும் அப்படின்னு கிடையாது, அறிவை யூஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய பணக்காரராக மாறலாம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் வாரன் பஃபெட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். உஸ்மான் கவாஜா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் வீரர் தான் உஸ்மான் கவாஜா. இவர் வந்து இப்போ கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற இருப்பதாக தெரிவிச்சிருக்கார். இவர் தான் அந்த உஸ்மான் கவாஜா. உஸ்மான் கவாஜா என்பவர் வந்து ஆஸ்திரேலிய அணியுடைய மூத்த பேட்டர் தான் உஸ்மான் கவாஜா. இப்போ இந்த வருஷம் நடக்கக்கூடிய ஆஷஸ் தொடரோட கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறுவதாக இவர் தெரிவிச்சிருக்காரு. ஜனவரி 4 இந்த ஆஷஸ் தொடரானது தொடங்கப்பட இருக்கு. ஸோ கவாஜாவுடைய 88வது டெஸ்ட் வந்து இது. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஜோர்டு மரைன். ஸோ இப்போ இந்திய ஹாக்கி அணியுடைய கோச்சா, இதுக்கு முன்னாடி ஹெட் கோச்சா இவரே இருந்திருக்காரு. 2021 அவர் ராஜினாமா பண்ணியிருப்பாரு. மறுபடியும் இவரே வந்து ஹெட் கோச்சா போடுறாங்க. ஏன் அப்படின்னா இவரோட கோச்சிங்கில் பார்த்தீங்கன்னா இந்திய மகளிர் ஹாக்கி அணி வந்து டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் 4வது இடத்துக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அதனால
ஜோர்டு மரைனா மறுபடியும் இந்திய ஹாக்கி மகளிர் அணியுடைய கோச்சா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஜோர்டு மரைன் இவர் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி யார் இந்த பொறுப்புல இருந்தாங்க அப்படின்னா ஹரேந்திர சிங் தான் இதுக்கு முன்னாடி பொறுப்புல இருந்திருக்காங்க. ஜோர்டு மரைன் வந்து கோச்சா இருக்கும்போது இந்திய மகளிர் அணி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில 4th பிளேஸை வந்து பிடிச்சிருப்பாங்க. 2017 to 27 வரைக்கும் இந்திய மகளிர் ஹாக்கி அணியுடைய தலைமை பயிற்சியாளராக 21 வரைக்கும் 2017 2021 வரைக்கும் இவர் ஏற்கனவே இருந்திருக்காரு. மறுபடியும் அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் கோச்சாக இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக செயல்படுறதுனால மறுபடியும் இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 2024 பாரிஸில் ஒலிம்பிக் போட்டியானது நடைபெற்றது. அடுத்து மகளிர் அணி பார்த்தீங்கன்னா அவர் பதவி ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் சிறப்பாக எந்தெந்த போட்டிகளில் செயல்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2022 காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. 2023 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. ஆசிய கோப்பை போட்டி 2025 வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹைதராபாத்தில் உலக கோப்பை குவாலிஃபயர் போட்டியானது நடக்க போகுது. ஸோ இவரோட தலைமையில தான், அதாவது பயிற்சி தலைமையில தான், பயிற்சியாளராக இவரோட தலைமையில இந்த போட்டியில மகளிர் அணியானது பங்கேற்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஆடவருக்கான 7வது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியானது எங்கு தொடங்குகிறது? ஆன்சர் சென்னை. மொத்தமாக 3 சிட்டியில் வந்து நடத்த போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சென்னையில் தான் இந்த ஆடவருக்கான 7வது ஹாக்கி இந்தியா லீக் போட்டி அப்படிங்கிறது தொடங்கப்படுது. சரி காணுங்க, இப்போது ஜனவரி 3 சென்னையில் எழும்பூரில் இந்த ஆடவருக்கான 7வது ஹாக்கி இந்தியா லீக் போட்டிங்கிறது தொடங்கப்பட இருக்கு. 8 அணிகள் பங்கேற்குது. மொத்தமாக 3 நகரம். ஸ்டார்ட் ஆகுறது வந்து சென்னை எழும்பூரில். 2வது கட்டமாக ராஞ்சி ஜார்க்கண்டில் அடுத்த கட்ட போட்டியானது நடக்கும். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் புவனேஸ்வரத்தில் இந்த போட்டியானது நடத்தப்படும். இதில் இந்திய அணியோட கேப்டனாக ஹர்மன் பிரீத் சிங் வந்து பங்கேற்பதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் நியூஸ். ஸோ இப்போ ஆபாசமான சட்டவிரோத உள்ளடக்கங்களை, அதாவது குறிப்பாக குரோக் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு செயலி மூலமாக உருவாக்கப்படக்கூடிய விஷயங்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்தை வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க்கு சொந்தமானதான் எக்ஸ் சமூக ஊடகத்தளம். அந்த குரோக் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு செயலி மூலமாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்தையுமே நீக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கிட்ட மத்திய அரசு கடுமையாக நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதலமைச்சரின் திறமை தேடல் அப்படிங்கிற தேர்வு பார்த்தீங்கன்னா 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நடத்தப்படுது. டாடா எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் ஃபாக்ஸ்கான், சாம்சங், டிக்சன் இந்த மாதிரி நிறுவனங்கள்ல 41,863 கோடி மதிப்பீட்டில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யறதுக்கு 22 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஜனவரி 3 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஜனவரி 5 டெஸ்ட் பேட்ச் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் ஃபுல் இயருக்கான டெய்லி பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் கொடுப்போம். ஃபீஸ் வந்து 750. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ் பேட்ச் வந்து Group 2 Group 4க்காக ஸ்டார்ட் ஆகுது. ஹோல் டெஸ்ட் பேட்ச் Group 1க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஹோல் பேட்ச் வந்து Group 4 அண்ட் Group 2க்கும் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பிசி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்துடலாம். எங்கு தொடங்கப்பட்டுள்ள சர்வதேச மலர் கண்காட்சி 2 கின்னஸ் உலக சாதனைகளை படைத்துள்ளது? ஆன்சர் அகமதாபாத். தமிழகத்தில் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தம் எத்தனை வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் 11 வகையான தடுப்பூசிகள். ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருதுகளை வழங்கியவர் யார்? ஆன்சர் சிபி ராதாகிருஷ்ணன். அகமதாபாத் டு மும்பை புல்லட் ரயில் திட்டம் எத்தனை கிலோமீட்டர் தொலைவுடையது? ஆன்சர் 508 கிலோமீட்டர் தொலைவுடையது. பூமியை விட வலிமையான ஈர்ப்பு விசையை உருவாக்கக்கூடிய சீஃப் 1900 இயந்திரத்தை எந்த நிறுவனம் உருவாக்கி உள்ளது? ஆன்சர் சீனா. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா எப்போது தொடங்கப்பட்டது? 2017 ஜனவரி 1. 25,060 கோடி மதிப்பிலான ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் நவம்பர் 2025. வாரன் பஃபெட் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் தொழிலதிபர். உஸ்மான் கவாஜா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கிரிக்கெட். இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஜோர்டு மரைன். ஆடவருக்கான 7வது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியானது எங்கு தொடங்கப்படுகிறது? ஆன்சர் சென்னை.
இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.